வணக்கம். செய்திகள் வாசிப்பது கீதா. பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனல் மற்றும் பிஆர்டி நியூஸ் 24 இரண்டு செய்தி சேனலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் இன்று பேட்டியளித்தார். மக்கள் காவலர், மனிதநேய பற்றாளர், வாழும் தெய்வம் மருத்துவர் ஐயா, தமிழ்நாடு மாநில பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மற்றும் நிறுவனர் அவர்களின் இதயத்தில் இடம் பிடித்து 3வது முறையாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் இன்று தங்கம் வலைதள செய்தி சேனல் மற்றும் நியூஸ் 24 செய்தி சேனலுக்கு பூம்புகார் மகளிர் மாநாட்டிற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் அணியை சார்ந்தவர்கள், மாணவர் அணியை சார்ந்தவர்கள், இளைஞர் அணியை சார்ந்தவர்கள், அதேபோன்று வன்னியர் சங்கத்தில் உள்ள ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள வன்னியர் சங்க சொந்தங்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த தொகுப்பு. இனிய காலை வணக்கம். நம்முடைய இனமான காவலரும் சமூக நீதி போராளியுமான பெண்ணுரிமை காவலருமான நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் நாளை பூம்புகார் நகரினிலே மகளிர் மாநாடு நடக்க இருப்பதால் இந்த மாநாட்டிற்கு அனைத்து நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்களும், மகளிர் அணி பொறுப்பாளர்களும் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் பொதுக்குழு உறுப்பினர்களும் நாளை தவறாமல் கலந்து கொண்டு இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 87 ஆண்டு காலமாக, இன்று பொது வாழ்க்கையில் 50 ஆண்டு காலமாக இந்த இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்தில் ஒரு மாபெரும் தலைவராக 86,000 கிராமங்களை, அதற்கு மேற்பட்ட கிராமங்களில் தன்னுடைய பாதச்சுவடைகளை பணித்து இன்றைக்கு சிதறி கிடந்த, நாதியற்றி கிடந்த இந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு பெரும் அர்ப்பணிப்பு எண்ணத்தோடும் பல துன்பங்களை கடந்து பல சிறைச்சாலைகளை முத்தமிட்டு இன்றைக்கு அவர் இந்த வயதிலும் இந்த சமுதாயமும், தமிழ் சமுதாயமும், வன்னிய சமுதாயமும் வாழ்க்கையில் வளர்ச்சி பெற வேண்டும், அனைவருக்கும் சமூக நீதி கிடைத்திட வேண்டும், அனைத்து சமுதாயத்தினருக்கும் அவரவர் தலைக்கேற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சமூக நீதி போராளியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி கொண்டு, நமக்கெல்லாம் அடையாளத்தை கொடுத்த, நமக்கெல்லாம் முகவரியை கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுடைய அழைப்பை ஏற்று தமிழகம் முழுவதும் இருக்கும் அனைத்து நிலை வஞ்சிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களான அனைவரும் நாளை பூம்புகார் மாநாட்டில் கூடி ஐயா என்ன முடிவு எடுக்கப் போகிறார், ஐயா இந்த சமூக நீதி காத்திட அவருடைய செயல் வடிவம் எந்த அளவில் இருக்கப் போகிறது, தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுத்து வன்னியர்களுக்கு உண்டான தனி இடஒதுக்கீட்டை அடையும் வகையில் நாளை அனைத்து தாய்மார்களும், அனைத்து பெண்களுடைய பாதுகாப்பு கருதியும் தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயங்களும், அனைத்து சமுதாய மக்களும் முன்னேறிடக்கூடிய அளவிற்கு அவருடைய சமூக நீதி போராட்டம் இன்னும் ஓயவில்லை. அந்த சமூக நீதி போராட்டத்திற்கு நமக்கெல்லாம் தலைமை நேற்று நடத்தி கொண்டிருக்கும் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவருடைய அழைப்பை ஏற்று அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களும், வன்னிய இன மக்களும் தவறாமல் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்றைக்கும் நாம் ஆதரவோடும் அனுசரணையோடும் நாமெல்லாம் இருப்போம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டும் இந்த கூட்டத்தில், மகளிர் மாநாட்டில் பூம்புகார் நகரில் நடைபெறப்போகும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ, மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன கூறுகிறாரோ அவர் வழியில் நாமெல்லாம் உள்ளார்ந்த அன்போடு, அர்ப்பணிப்பு எண்ணத்தோடு நாமெல்லாம் பழகி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இந்திய அளவில் சொல்லக்கூடிய அளவிற்கு மருத்துவர் ஐயா அவருடைய செயல்பாடு கொஞ்சம் நெஞ்சமல்ல. மருத்துவர் ஐயா அவர்கள் வாழும் காலத்திலேயே பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் வாழும் காலத்திலேயே பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இனமான காவலர், சமூக நீதி போராளி, மக்கள் காவலர், நம்முடைய குலதெய்வம் மருத்துவர் ஐயா அவர்கள் அழைக்கும் நாளை பூம்புகார் நகரில் நடைபெற போகும் இந்த
சிறப்பு வாய்ந்த இந்த மகளிர் மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு ஐயாவுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் வலு சேர்க்கும் விதமாக நம்முடைய ஒற்றுமைகள் தலை துவங்கி மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க அனைவரும் அவர் பின்னால் நின்று பெண்ணுரிமை காத்து தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் இந்த வயதான காலத்திலும் மருத்துவர் ஐயா அவருடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அனைத்து தரப்பு மக்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்கள் பாதம் தொட்டு அனைவரும் வருக வருக என